ஹே guys, வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி நம்ம நைட் ட்ராவலை பற்றி வீடியோ அப்படின்றது போட்டிருந்தோம். ஸோ இந்த நைட் ட்ராவல் வீடியோ போட்டதில் நிறைய பேர் நம்மக்கிட்ட நிறையா விஷயங்கள் அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதெல்லாம் கேட்குற மாதிரி இருந்தால் நைட் ட்ராவலை அவாய்ட் பண்ணிடுவோம் போல. எனக்கும் நம்ம இந்த லைன்ல ஒரு அனுபவம் இருக்கு. அதாவது சொந்த அனுபவம் அப்படின்றது இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த இன்சிடென்ட் அப்படின்றது நடந்திருக்குங்க. நைட் டைம்ல இது நடந்திருக்குது. அதுல நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது அடங்கி இருக்குது. அதனால தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நைட் டிராவல் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ரொம்ப கவனமா பண்ண வேண்டும். அதை பற்றி தெளிவா சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்றது நான் உருவாக்கியிருக்கேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த OnePlus ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளூடூத் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஃபாஸ்டா சார்ஜ் ஏறிடும். அண்ட் அதே போல நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. நான் பைக்கில் வெளியில எங்கேயா அவுட்டர் போறேன்னா அப்ப கண்டிப்பா ஃபோன் ஏதாவது வரக்கூட நம்ம ஃபோன் எடுத்து பேச முடியாது இல்லைங்களா? அப்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒன் சைடு மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப நாய்ஸ் சுத்தமா கேட்காம கேன்சலேஷன் பண்ணி ரொம்ப சூப்பராகவே இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதனுடைய பிரைஸ் 999 தான் வரும். ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர் அப்படின்றது வரும். இதனுடைய லிங்க் வேணா கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. முதல்ல எனக்கு நடந்த அனுபவம் எனக்கு என்னன்னா, எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்த விஷயத்தை பத்தி பேசலாம். அதாவது விபத்து ஏற்பட்டுருச்சு. ஏன்னா இவங்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரி ரூட் அப்படின்றது எடுத்திருக்காங்க. இது எடுத்து ரொம்ப வருஷம்லாம், இது நடந்து ரொம்ப வருஷம்லாம் ஆகல. இப்ப கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரம் கூட இருக்காது. ஒரு வாரத்துக்கு கம்மி தான். ஒரு 4-5 நாள் என்னமோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த இன்சிடென்ட் அப்படின்றத நினைச்சு கல்பாக்கம் பக்கம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நடந்த இடம் அப்படின்றது. பட் அவங்க வந்துட்டு இருக்கக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா, ரொம்ப இருட்டு. அந்த ரூட்டு ஃபுல்லாவே என்ன ஆச்சுன்னா, அது ஃபாரஸ்ட் தான் ஃபுல்லாவே. ஸோ காடு மாதிரி தான் இருக்கும் அந்த சைட்ல. அதாவது நீங்க மகாபலிபுரத்தை தாண்டிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லா காடு தான் அந்த இடத்துல வரும். அப்படி அந்த இடம் கிராஸ் பண்ணக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா, விபத்து அப்படின்றது ஏற்பட்டுச்சு. வண்டி இவருடைய கட்டுப்பாட்டை இழந்து என்ன நடந்திருக்குன்னா, இவர் ரொம்ப தூரம் வண்டியை டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. வரக்குள்ள இவருக்கு தூக்கம் வந்திருக்கு. தூக்கம் வந்தோடனே ஒரு செகண்ட்ல கண்ணா அசந்திருக்கிறாரு. கண்ணா அசந்த டைம்ல பள்ளத்துல ரோட்ல இருந்து கீழே அப்படின்றது கார் போயிட்டு நல்லா சுத்தி சுத்தி ரொம்ப ஒரு மாதிரி வண்டி சுத்தி. இதுல வேற 2 குழந்தைங்க வண்டியில இருந்தாங்களா. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, குழந்தைங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. ஆனால் வீட்டில் அவங்களுக்கு செம்ம அடி, கையிலலாம் அடி, இந்த சைட்லாம் ஃபுல்லாக அடி. நிறையா நிறைய விஷயங்கள் அப்படின்றது ஒரு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நடந்து போச்சு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதை கேட்கக்குள்ள எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தூக்கம் வருது அப்படின்னா தயவு செய்து நிறுத்தி தூங்கிடுங்க அப்படின்றத என் மனசுக்குள்ள தோணுச்சு. வண்டி நம்ம செலவு பண்றோம் அப்படின்றது வேற. அதுக்கு தான் இன்சூரன்ஸை போட்டு வச்சிருக்கிறோம். அதுல கிளைம் பண்ணி தொலைச்சிக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஒரு உயிர் அப்படின்றது, வண்டியில ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சைடு மிரர் அடிச்சு உடஞ்சு போச்சு அப்படின்னா அதே மாதிரி அக்யூட்டா இதை மாத்திருக்கோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய வேற ஒரு சைடு மிரரை கொண்டு அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா நம்மளுடைய உடம்புல இருந்து ஒரு கை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வேற ஒரு கையை எடுத்துட்டு இந்த சைடு மிரர் மாதிரி வச்சுக்க முடியுங்களா? முடியவே முடியாது. தயவு செய்து. அண்ட் அதே போல நான் அர்ஜென்ட்டுக்கு போறேன், எனக்கு வேலை இருக்கு, நான் அர்ஜென்ட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி பறக்கவே பறக்காதீங்க. இந்த வேலை இல்லைனாலும் வேற வேலைக்கு போய்க்கலாம். நம்ம கை கால் நல்லா இருந்தா நம்ம சம்பாரிச்சுக்கலாம். தயவு செய்து மேனேஜர், நானும் என் மேனேஜர்லாம் கேட்டிருக்கேன். யோ அவசரமா நீ கத்திரிய, டென்ஷன் ஆயிட்டு, எக்ஸ்ட்ரீம் லெவல் டென்ஷன்லாம் தான் கேட்டேன். நிறைய தடவை அந்த ஆள் என்ன அசிங்கப்படுத்தி இருக்கிறாரு. இப்ப அங்க வேலை செய்யல, அதனால சொல்றேன். நிறைய தடவை இருந்தாலும் என்ன அசிங்கப்படுத்திருக்கிறாரு. அப்ப என்னாச்சுன்னா, ஒரு தடவை ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும் பார்த்தீங்களா, அதாவது பலூன்னா இவ்வளவுதான் ஊதணும், அதுக்கு மேல ஊதுனா வெடிச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு என்னாடு போனவொடனே ஒரே வார்த்தை கேட்டேன். யோ ஏதாவது இருக்குதா, நீ அவசரப்படுத்துற, வரக்குள்ளெல்லாம் ஃபோன் அடிச்சுட்டு இருக்கிற, மீட்டிங் வான்ட்டு ஏதாவது வண்டியில் ஏதாவது ஆகிப்போச்சுன்னா நீ என் வீட்டுக்கு பதில் சொல்லுவ? என் வீட்டுக்கு நீ ஏன் பணம் சம்பாரிச்சு கொடுப்ப, வாடகை கொடுப்ப, ஒயா வேணாம், வேலையை வேணாம், ஒன்று வேணாம் அப்படின்றது வந்துட்டேன். இப்போ வேற வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு மாசம் கழிச்சு ஒரு பையன் அவங்கள்ட்ட போயிருக்காங்க. அந்த பையனை இதே போல அர்ஜென்ட் படுத்தி அவனுக்கு விபத்தாயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா ஸ்டாஃப்ஸுமே கூப்பிட்டு அவனுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்றது போட்டு கொடுத்துருக்கானுங்க. நீ இந்த மாதிரி அவசரப்படுத்தாமலே இருந்தா அவங்க நிம்மதியா வேலை பார்ப்பாங்க. அதனால இந்த வேலை இல்லைனாலும் இன்னொரு வேலைக்கு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நடக்க போறது தலை போற காரியம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம். அதுல சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு நான் தூக்கம் முழிச்சாவது வீட்டுக்கு போவேன், நாளைக்கு ஆஃபீஸ் போகலாம், என்ன ஒரு வழி பண்ணுவான். என்ன பண்ணுவான்? வேலையை விட்டு தூக்கிடுவானா? இப்ப
விபத்து நடந்தாதான் வந்து ஐயோ இவ்வளோ பெருசாயிடுச்சா அப்போ வேணாமா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவானா? நம்ம நினைக்கிறதாங்க முதல்ல ப்ரிஃபரன்ஸ் நம்ம குடும்பத்துக்கு தான் கொடுக்கணும். தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்காக ஒன்றுனா உங்கள் குடும்பம் தான் வரும். உங்கள் குடும்பத்துக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் முதல்ல கொடுக்கணும். அவன் அர்ஜென்ட் பண்ணுறான், இவன் அர்ஜென்ட் பண்ணுறான், அதனால் என்ன அங்கே நிறுத்துற என்னடா தூங்கிட்டு வரேன்னு கேட்பான். அதெல்லாம் கிடையாது. முடியலையா கண்ணை அசந்து எங்கே பள்ளத்தில் விட்டு நிறுத்துறதுக்கு பதிலா ஓரமாக கட்டி பெட்ரோல் பங்கு மாதிரி ஒரு இடம் இருக்குது, அவ்வளோ பெரிய இடம் இருக்குது பெட்ரோல் பங்கெல்லாம், அதில் ஓரமாக நிறுத்திட்டு நிம்மதியாக ஒரு 1/2 மணி நேரம் தூக்கம் போட்டிங்கனாலே கிட்டத்தட்ட உங்களால் ஒரு 2 மணி நேரம் வண்டி அப்படின்றது ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் இறங்கி டீ காப்பி மூஞ்செல்லாம் கழுவிட்டு டீ காப்பி குடிச்சிட்டு வாயெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வண்டியை ஓட்டினீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக நீங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வர போகிறீங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டு தன்னுடைய வாழ்க்கையே தொலைச்சிடக்கூடாது. அந்த குழந்தைங்க ட்வின்ஸ், அந்த குழந்தைங்க எவ்வளோ இது பண்ணுறாங்க. அந்த வண்டி உருள் தான் அவங்க சொன்னாங்க, கேள்விப்பட்டேன் நான் சொல்கிறக்குள்ள வண்டி உருள்ட்டு போகுது அப்படின்ற வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம சம்பாரிச்ச கார் உருளுது, நம்ம குழந்தைங்க உள்ளே இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, நம்ம ரிலேட்டிவ் இருக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? அந்த இடத்துல வந்துட்டு ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, 10 செத்து போச்சு அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால தயவு செய்து நைட் ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தவிர்க்க முடியாத சூழ்நிலை, நான் இந்த இடத்துக்கு போயே ஆகணும், இல்லைன்னா எனக்கு பல லட்சம் நஷ்டமாயிடும் அப்படின்னா மட்டும் பொறுமையாக போங்க. மெயின் ரோட்டுக்கே போங்க. தயவு செஞ்சு இந்த குறுக்கு வழியில் போகிறது, பெட்ரோல் மிச்சம் மாட்டா, டோல்கேட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு மட்டும் பண்ணாதீங்க. நம்ம என்ன கள்ள கடத்தலாங்க பண்ணுறோம்? டோல்கேட்டெல்லாம் தாண்டி போகிறதுக்கு இந்த கூகுள் மேப் என்ன ஒரு தடவை அப்படி தான் கொண்டு போயிட்டு ஊரெல்லாம் சுத்த விட்டது. அன்னைக்கு மாட்டியிருந்தோம், அன்னைக்கு பெரிய வந்துட்டு இதுவாயிட்டு இருக்கோம். நானும் ஒய்ஃப் மட்டும் தான் அதில் போயிருந்தோம். அதே போல் எப்போவுமே உங்களுடைய காரில் லாங் ட்ராவல் போகிறீங்கன்னா, இல்லை வந்து காரை எடுக்க போகிறீங்கனாலே பெப்பர் ஸ்ப்ரே ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நானும் வாங்கி வச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா இந்த ஏதாவது ஒரு கோவத்துலையும்லாம் அடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணி அதெல்லாம் போகிறதுக்கு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து காமிச்சாலே, அடிக்காதீங்க, எடுத்து காமிச்சிங்கனாலே ஓடி போயிடுவாங்க ஒரு சிலர்லாம். அதனால தயவு செஞ்சு ரோட்டில் அடிச்சுட்டு சண்டை போட்டுருக்கிறதுக்கு பதிலாக, நீங்கள் கோவத்தில் அடிக்க போய் அது ஏதாவது ஆகி இந்த மாதிரி பிரச்சனை பெருசாகிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்கோங்க. நைட் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் லாரி ஓட்டுறீங்க, பஸ்ஸு ஓட்டுறீங்க, பஸ்ஸு கூட பிரச்சனை இல்லை, பேசஞ்சர் அவ்வளோ பேர் இருப்பாங்க. நீங்கள் லாரி ஓட்டுறீங்க, ரொம்ப லாங் ட்ராவல் போகிறீங்க, இந்த ரொம்ப லாங்லாம் ஊட்டின்ற பாருங்க, இந்த டெல்லி இந்த மாதிரிலாம் உள்ள ராஜஸ்தான் உள்ளெல்லாம் போவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் அதெல்லாம் தேவைப்படும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கோங்க. பெப்பர் ஸ்ப்ரே காரில் வாங்கி வைக்கிறீங்கன்னா அதை அப்பக்கப்போ எடுத்துகிட்டு வந்துடணும். காரை ஒரு வேளை நீங்கள் வெயிலில் பார்க் பண்ணுற மாதிரி இருந்தால் கார்லேருந்து அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்கள் ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கோங்க. லேடிஸ்னால் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஈஸியாரில் வந்துட்டு நம்ம கோவளத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது தெரியுங்களா? கார்லேயே துரத்திட்டு போனதெல்லாம் நடந்தது தெரியுங்களா? அதனால தயவு செய்து இதெல்லாம் வந்துட்டு வாங்கி வீட்டில் வச்சுக்கோ, அதாவது உங்கள் வண்டியில் வச்சுக்கோங்க. நீங்கள் குச்சி வாங்கி வைக்கிறது, கட்டை வாங்கி வைக்கிறது, இல்லை ஸ்டிக்கு மாதிரி இந்த சைனா காரெல்லாம் போட்டுட்டு இருக்காம பாருங்க, சின்னதாக கொடை கம்பி மாதிரி சின்னதாக இருக்கும், டக்குன்னு இழுத்து விட்டா நல்லா ஹைட்டுக்கு வரும். அதை வச்சு ஒரு கிரிக்கெட் பேட்டையே வந்து உடைப்பான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வாங்கி வைக்கிறது பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்கோங்க. நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்க. தூக்கம் வருதுன்னா தூங்கிடுங்க. நல்ல திருப்தியாக வயிறு ரொம்ப சாப்பிட்டு தயவுசெய்து டிரைவிங் பண்ணாதீங்க. வயிறு ரொம்ப சாப்பிட்டா தூக்கம் தான் வரும். கொஞ்சமாக அளவாக சாப்பிட்டுக்கோங்க. ட்ராவலிங் டைமில் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அங்கங்கே கண்ட இடத்துல நம்ம வண்டிட்டு எடுத்தாமல் வந்துட்டு போவோம். இதெல்லாம் எனக்கு கிடைச்ச அனுபவம். ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் மேலே வந்துட்டு நம்ம சேனலுக்கு இல்லாத அக்கறை வேற எங்கே இருக்குது? அதனால் சீட் பெல்ட் போடுங்க. இந்த இதில் சீட் பெல்ட் போட்டது ரொம்ப முக்கியம். அவங்களுக்குலாம் வந்துட்டு சீட் பெல்ட் போட்டதுனால தான் ஓரளவுக்கு வந்துட்டு தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. சீட் பெல்ட்டை வந்து போடுங்க. வண்டியில் இருக்கிறவங்களையும் போட சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அப்படின்றத கொடுத்துருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்போவுமே சரி, அனுபவத்தில் சொல்கிறவங்கள வச்சு கற்றுக்கலாம். அனுபவித்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அனுபவிச்சிட்டோம் அப்படின்னாலே அதனோட இம்பாக்ட் அப்படின்றது பெருசாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து இதனுடைய கருத்து, அதாவது உள்ளடக்கம் அப்படின்றது நல்லா இருந்தது, தேவையான விஷயத்த சொல்லியிருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீடியோ லைக் அண்ட் ஷேர் அப்படின்றத பண்ணி கொடுத்துருங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரி வீடியோவில் இனி வரக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் நம்ம காலையிலே வந்துட்டு ஒன்று பார்த்துருந்தோம். காலைல ஆல்ரெடி ஓனருக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட் அப்படின்றது இனி வரவே கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நல்ல வீடியோவில், இந்த மாதிரி இல்லாமல் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.